வணக்கம். இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவிற்கு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் மீது இனம் தெரியாதவர்கள் தாக்குதல். மியான்மர் மீது விதிக்கப்பட்டிருந்த சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இதற்கமைய 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பணைகளுடன் அவரை விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். எனினும் சரத் பொன்சேகா இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. அவர் சுகையினமுற்று இருப்பதனால் அது தொடர்பிலான மருத்துவ அறிக்கை ஒன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்த தீர்ப்பு தொடர்பாக சரத் பொன்சேகாவின் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிடுகையில், மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் சரத் பொன்சேகாவுக்கு எதிரான கடைசி வழக்கில் அவருக்கு பிணை வழங்குமாறு கோரி இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. பிணை சட்டத்தின் 14வது சரத்திற்கு அமைய சரத் பொன்சேகாவை தொடர்ந்தும் தடுத்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது என நாம் சுட்டிக்காட்டினோம். இதற்கமைய நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது. 10 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் சரீர பிணைகளில் அவரை விடுவித்த நீதிபதி கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் பரமலிங்கம் தர்ஷானந்த் இனம் தெரியாதவர்களின் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 8:15 அளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்ததாக கூறப்படும் இனம் தெரியாத சிலர் கலட்டி சந்தையில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளரின் தலை மற்றும் கைகளில் காயங்கள் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தமது வீட்டிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே அவர் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை காயங்களுடன் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். யுத்த வெற்றியின் 3வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ராணுவத்தினருக்கு கௌரவம் அளிக்கும் நிகழ்வொன்று இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. அனுராதபுரம் பொது விளையாட்டு மைதான வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள படை வீரர்களின் நினைவு தூபிக்கு அருகில் இந்த வைபவம் இடம்பெற்றது. வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேட்டி பிரேமலால் திசாநாயக்க, மாகாண ஆளுநர் கருணாரத்ன தேவுல்கனே உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களுக்கு இதன்போது மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சிலாமம் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த வைத்தியர் ஒருவர் திடீரென உயிரிழந்தமைக்கு மருந்து விஷமடைந்தமையே காரணம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். தாம் பெற்றுக்கொண்ட மருந்து விஷமடைந்தமையினாலேயே அந்த வைத்தியர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவரே சிலாபம் வைத்தியசாலையில் பணியாற்றி வந்துள்ளதுடன் அவர் தங்கியிருந்த சிலாபம் வீட்டில் விழுந்திருந்த சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்.
உயிரிழந்த வைத்தியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவே போலீசார் இதற்கு முன்னர் கருதியிருந்தனர். இந்த மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனையை சிலாபம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி DK விஜயகுணவர்தன மேற்கொண்டார். குறித்த வைத்தியருக்கு ஏற்பட்டிருந்த 2 நோய்களுக்காக பெற்றுக்கொண்ட மருந்து விஷமடைந்துள்ளமையினாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக வைத்தியர்கள் குறிப்பிடுவதாக போலீசார் கூறினர். தெனியாய போலீஸ் பிரிவில் ஊடகவியலாளர் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு பணத்தை மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல்கள் தொடர்பான தகவல்களை ஊடகங்களில் வெளியிடுவதாக தெரிவித்து அவர் பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மொரவக்க நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் இம்மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெனியாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திக் குறிப்புகளாக சில தகவல்கள் அடுத்து. பேராதனை கண்ணருவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 2 உயிரிழந்துள்ளனர். காரொன்று வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மின்சார கம்பத்தில் மோதி பின்னர் மீண்டும் வீதியில் பயணித்த ஜீப் ஒன்றிலும் வேன் ஒன்றிலும் மோதியுள்ளது. மாவனெல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த 17 மற்றும் 26 வயதுடைய 2 இளைஞர்கள் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். வவுனியா ரயில் நிலைய வீதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் 46 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை வேங்குட கீனவள உப ரயில் நிலையத்திற்கு அருகில் 2 ரயில்கள் மோதிய சம்பவம் தொடர்பில் 4 ரயில்வே ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பின்னால் வந்த ரயிலின் சாரதி, உதவியாளர் உள்ளிட்ட 4 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திட்ட பணிப்பாளர் விஜய் சமரசிங்க குறிப்பிட்டார். வேங்குட கீனவள மற்றும் வத்ரோவ பகுதிகளுக்கு இடையில் நேற்றிரவு இந்த ரயில்கள் மோதியுள்ளன. இந்த விபத்தில் 2 ரயில்களின் சாரதிகள் உள்ளிட்ட 15 பேர் சிறிய அளவிலான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். ஹம்மாந்தோட்டை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய காட்டு யானை பிடிக்கப்பட்டு நேற்று வேறு பகுதிக்கு விரட்டப்பட்டது. மிருக வைத்தியர் விஜித்த பெரேரா தலைமையிலான குழு ஒன்று முன்னெடுத்த நடவடிக்கைகளின் ஊடாக குறித்த காட்டு யானை பிடிக்கப்பட்டது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறுவதற்கான சூழலை உருவாக்குவது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பான தமது கட்சியின் யோசனைகள் ஏற்கனவே அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க கூறியுள்ளார். இது தொடர்பாக திஸ்ஸ அத்தநாயக்க தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து வெளியிட்டார். උතුරට දේශපාලන විසඳුමක් පිළිබඳව සාකච්ඡා කරන්න අත්කරන හේරින් කාර්ක සභාව සඳහා සහභාගීත්වය වෙනුවෙන් අපි කාරණා කීපයක් வடக்கிற்கு அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக நியமிக்கப்படும் தெரிவுக்குழுவில் பங்கேற்பது தொடர்பாக அரசாங்கத்திடம் சில யோசனைகளை முன்வைத்துள்ளோம். முதலாவது, இந்த பேச்சுவார்த்தைகளின் நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும். அதேபோன்று பேச்சுவார்த்தைகளுக்கான நிகழ்ச்சி நிரலும் கால அட்டவணையும் இருக்க வேண்டும். இந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்த வேண்டுமாயின் நல்லெண்ண ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளதை போன்று அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் இணைந்து செயற்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசாங்கமும் அண்மை காலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இதன்போது முன்னிலைப்படுத்தப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்பதை ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் முதற்கட்ட கலந்துரையாடலின் போது அறிவித்துள்ளது. இது தொடர்பான இணக்கப்பாட்டினை அரசாங்கம் எமக்கு அறிவித்தது. இது தொடர்பாக நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாடினோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறிதளவான திருத்தங்களை முன்வைத்துள்ளது. இந்த திருத்தங்களையும் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டிற்காக நேற்றைய தினத்திலேயே சமர்ப்பித்தோம். இது தொடர்பாக தெரிவிக்கப்படும் இணக்கப்பாட்டிற்கு அமையவே பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். ප්‍රතිචාරය අනුව තමයි සාකච්ඡාවට සහභාගී වීම පිළිබඳ අවසන් තීරණයකට එළඹෙන්න බලාපොරොත්තු වෙන්නේ. இதேவேளை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான உத்தேச பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறப் போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த தெரிவுக்குழுவை நியமிப்பது தொடர்பாக அரசாங்கம் நேர்மையாக செயற்படாததன் காரணமாக அதில் பங்கு பெற்றாதிருக்க தமது கட்சி தீர்மானித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ளார். பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்காது காலத்தை வீணடிக்கும் முயற்சியாகவே உத்தேச பாராளுமன்ற தெரிவுக்குழுவை காண்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் குழுக்கள் நியமிக்கப்பட்டாலும் அவற்றின் ஊடாக எவ்வித தீர்வும் எட்டப்படவில்லை என டில்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார்.
இத்தாலி பகிரங்க டென்னிஸ் தொடரின் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் மற்றும் ரஷ்யாவின் மரியா ஷரபோவா ஆகியோர் வெற்றியீட்டியுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சமந்தா ஸ்டோச்சர் மற்றும் செரீனா வில்லியம்ஸுக்கு இடையில் இந்த போட்டி நடைபெற்றது. கடந்த வருட அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் போட்டியில் சமந்தா வெற்றியீட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியின் முதல் சுற்றில் 6-4 என்ற புள்ளிகள் கணக்கில் செரீனா வில்லியம்ஸ் வெற்றியீட்டினார். இரண்டாம் செட்டையும் 6-3 என்ற கணக்கில் கைப்பற்றிய செரீனா வில்லியம்ஸ் இந்த போட்டியில் வெற்றியடைந்தார். இதேவேளை ரஷ்யாவின் மரியா ஷரபோவா மற்றும் செர்பியாவின் அனா இவனோவிச்சுக்கு இடையில் மற்றொரு போட்டி இடம்பெற்றது. விறுவிறுப்பாக அமைந்த இந்த போட்டியில் முதல் செட்டை 7-6 என்ற புள்ளிகள் கணக்கில் மரியா ஷரபோவா வெற்றி பெற்றார். இரண்டாம் செட்டையும் 6-3 என்ற புள்ளிகள் கணக்கில் ஷரபோவா கைப்பற்றினார். லண்டன் ஒலிம்பிக் விழாவுக்கான சுடர் இன்று இங்கிலாந்துக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. ஒலிம்பிக் சுடர் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்படும் போது அதற்காக வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பில் விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கிரேக்கத்திலிருந்து கொண்டுவரப்படும் ஒலிம்பிக் சுடர் பிரித்தானியாவில் 12,500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைகளில் 8,000 பேர் வரை கலந்து கொள்ள உள்ளனர். ஒலிம்பிக் விழாவின் போது இந்த சுடர் முக்கிய இடம் வகிப்பதால் அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 1,500 பாதுகாப்பு படையினர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் விழா ஆரம்பமாக இன்னும் 70 நாட்கள் எஞ்சியுள்ளன. வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. London 2012 Olympics on the Champion Network, MTV and MBC. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது மணித்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.